சேரும். இல்லைன்னா இந்த அரசாங்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளியவே தெரியாது. அதனால தான் வந்து ஒவ்வொரு அரசாங்கமும் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டு பேசாமல் தப்பிச்சு போகிறதுக்கு காரணம் அவர்கள் செய்யக்கூடியது அத்தனையும் மூடி ஒரே கட்சி அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அவங்களுக்குள்ளேயே அது அப்படியே இருந்துக்குது ஆச்சுங்களா. இப்போ வந்து 10 கட்சி இருக்கிற போது கண்டிப்பாக ஒரு தப்பு பண்ண என்னடா நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிடுவான் ஆச்சுங்களா. அந்த அதில் தான் அந்த அவங்க தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறத ஒரு கட்சி ஆட்சி சொல்கிறாங்க. ஆச்சா நான் தப்பே நடக்கக்கூடாதுக்காக தான் பல கட்சி ஆட்சி சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கனிவள கொள்ள நடக்கக்கூடாதுன்னு நினச்சா மல்டி பார்ட்டி சிஸ்டம் வேணும். மதுவிலக்கு அமலுக்கு வரணும்னு சொன்னால் எல்லா மல்டி பார்ட்டி சிஸ்டம் வரணும். தமிழ்நாட்டில் வேலையில்லா திணறல் ஒழியணும்னா வரணும். தமிழ்நாட்டில் ஊழல் ஒழியணும்னு சொன்னால் மல்டி பார்ட்டி சிஸ்டம் வரணும். ஸோ அதனால் வந்து இது பரந்துபட்ட மக்களுக்கு வந்து பலனளிக்கக்கூடிய வகையில் இந்த அரசு வந்து நல்ல அரசாக செயல்படக்கூடிய வகையில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து கூட்டணி ஆட்சி தான் முக்கியம். எனவே அந்த ஒரு நல்ல கருத்தை விஜய் அவர்கள் வந்து 2020 போல்டாக தைரியமாக சொல்லியிருக்கிறார். அதனால அவரை வந்து நான் வரவேற்றேன், பாராட்டு.